உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படியாக அலங்கார வாசல் தேவாலயத்தின் சார்பாக டிகே மியூசிக் யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தேவனுடைய கிருபையினாலே விசேஷமா வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனி நமக்கு உதவுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவன் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பிறந்ததின் நோக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய கிருபையினாலே ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி ஆப்பதற்காக தேவன் இறங்கினார். அந்த சராசரம் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசு எம்பெருமான் இறங்கி வந்ததின் நோக்கமே நம்மளை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சபையிலே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்காக தேவன் பேசுகிறார். ஒரு எப்படிப்பட்ட தேவன்? ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் துவங்குது. அல்லேலூயா. ரட்சிப்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பேரு இன்னைக்கு தேவ கிருபையினால என்னாலாம் ரட்சிக்கப்படலைன்னா கர்த்தர் கிருபையினால இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில எங்க அப்பா எங்க அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருந்தா கர்த்தர் கிருபையினால இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்திருக்க மாட்டாங்க. இது யாரால தான் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்திலே அவர் விரும்புகிறபடி நம்ம வாழும் போதுதான் அவர் என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்கிற மனிதனை மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சித்து ஒரு மனிதனை உயர்த்துகிறார். ரட்சிப்பு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிக்கப்பட்டாதான் பாவ மன்னிப்பு. கர்த்தர் இல்ல, ரட்சிப்பு இல்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம சுகபோகமா இந்த பூமியில வாழ முடியாது. அவர் வந்ததின் நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய மகா கிருபையினால அவர் ரட்சிக்கப்படும்படியாகவே நாமே தேவன் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 ஒருவர் வாசித்து பாருங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவர் யாரோடு இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வீதியில இருக்கிறவர் அல்ல, எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, போய் போய் பார்த்துட்டு வரவர் எல்லாம் இல்ல. அவர் எப்பவும் நம்மோடு இருக்கிறவர். அவர் ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோட இருக்கும்படியாக தான் தேவன் இறங்கி வந்தார். நாம அவரை துரத்திடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியேறிட சொல்லிடக்கூடாது. அவர் நம்மோட கூட இருக்கணும்னா அவர் சொல்லுகிடுபடி எல்லாம் நம்ம வாழ பழகணும். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவள் ஒரு
குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கப்படும்படி, ரட்சிப்படைந்து ஆசீர்வாதம் பெறும்படியாக அவர் நம்மோடு இருக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். பிள்ளைகளே, கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2:1 ஏரோது ராஜாவின் நாட்களில யூதாயிலே உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. எங்க பிறந்தார் ஆண்டவர்? அல்லேலூயா. எங்க பிறந்தாரு? பெத்லகேமிலே. தேவனுடைய கிருபையினாலே பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடாகிய இயேசு பெருமான் பிறந்த இடத்துல பஞ்சமே இல்லை. உன் உள்ளத்துல இயேசு பிறந்தா உன் வாழ்க்கையில பஞ்சம் கிடையாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எம்பெருமான இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் பஞ்சம் பசியும் பறந்து போய்விடும். பெத்லகேமிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி சாஸ்திரிகள் எதை வச்சு கணிக்கிறாங்கடான்னா, அப்ப கடிகாரம் எல்லாம் கிடையாது, நட்சத்திரத்தை தான் கணிக்கிறாங்க. அல்லேலூயா. சாஸ்திரிங்கன்னா சாதாரண சாஸ்திரிகள்லாம் கிடையாது. இப்ப டெய்லி கடவுள் கிருபையில டிவில வந்து சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா அனுகுணமான நாளும், சுக்கிரன் உச்சியில் இருக்கிறதுனால அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிங்க வேற. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிங்க எப்படிப்பட்டவங்கன்னா கணிக்கிறவர்கள். எதனா நட்சத்திரத்தை கணிக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் கணின ஞானிகளுக்கு தான் தேவன் என்ன பண்ண, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டார். அவ்வளவு பெரிய ஞானிகளை கூட அடைய முடியாத கிருபைய நீ நானும் பெறும்படியாக கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானிகள் என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை கணக்கிட்டு கர்த்தர் கிருபையில இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடத்துல இந்த சரௌண்டிங் உள்ளதான் ஆண்டவர் பிறந்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அத கணிச்சு வராங்க. கர்த்தர் கிருபையினால யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா. பூமியில ஒரு மனுஷன் பிறக்கிறாருன்னா வானத்துல ஒரு நட்சத்திரம் உதிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. பூமியில ஒரு மனுஷன் பிறக்கணும்னா பிறந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் வானத்துல தோணும். நீ பிறந்த அன்னைக்கு நட்சத்திரம் வானத்துல தோணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது, அவர் மனித அவதாரமாக வந்தபோது அவருக்கு ஒரு நட்சத்திரம் தோன்றியது. கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றியதை கண்டு கணித்து சாஸ்திரிகள் குறித்த இடத்துல பெத்லகேமுக்கு வராங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகாபெரிய கிருபையினால அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, தேவ கிருபையினால உன் வாழ்நாள் முழுவதும் அங்கே நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருக்கும். என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில கர்த்தருடைய கிருபையினாலே தலை சாய்க்கிறானோ அன்று அந்த நட்சத்திரம் உதிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதங்களில வாசம் செய்கிற தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, நட்சத்திரம் வழிகாட்டுது. போன உடனே வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இன்னும் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. கர்த்தருடைய மகாவரிய பரிசுத்த நாமம் மேம்படுவதா. இந்த செய்தி இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே
எலிசபெத் என்ற மகன் வயசாயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல. தேவனுடைய கிருபையினால அவருடைய கணவனாரு இங்க பலிபீடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காபிரியேல் தேவனுடைய தூதன் வந்து சொல்றான், என்ன செய்ய போற, உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளை பெறுவாங்க, யோவான்னு பேரிடு, தேவனுடைய கிருபையினால. ஆனா அவர் நம்பல. ஏன்னா மாம்சத்தோடு இணைந்தவங்க கர்த்தருடைய கிருபையினால மாம்சத்தோடு இணைந்து பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா ஒரு தகுதி வேணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது விலையேற பெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ யார் கையிலோ ஞானஸ்தானம் வாங்கியிருப்ப, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கருத்தினால் ஞானஸ்தானம் வாங்கினவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் கையால ஞானஸ்தானம் வாங்குவாங்க அநேகர் உண்டு. அவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இங்கே யோவான் என்ற ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும். என்ன செய்யணும்? பாவம் மன்னிக்கப்படாம ஞானஸ்தானம் கொடுத்தா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீ ஞானஸ்தானம் எடுத்து மீண்டும் பாவ வாழ்க்கையிலே கடந்து போனாக்கா கர்த்தருடைய கிருபையினால அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, அவர் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்றாரு தேவ கிருபையினாலே. வாசிங்க, 5 வாசிச்சு பாருங்க. 1:5. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில அவனால ஞானஸ்தானம் பெற்றாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இப்ப பாவங்களை அறிக்கை செய்து எங்க போறாங்க ஞானஸ்தானம் எடுக்க? யோவான் ஐயா கிட்ட, யோர்தான் நதி கிட்ட போறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பெறணும், பாவங்களிலிருந்து விடுதலை ஆகணும், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகணும். சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, தரித்திர கட்டு, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, கணவன் மனைக்குள்ள சமாதானம் இல்ல, குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் பிரச்சனை, தொட்டது ஒண்ணுமோ தொல்லங்கள்னா கர்த்தருடைய கிருபையினால கட்டுல அகப்பட்டு இருக்கிற பிசாசு கட்டுல. என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மதமாற்றத்தில் இல்ல, மனம் மாறணும். அல்லேலூயா. மனம் எதுல மாறணும்? பாவத்துல மனம் மாறணும். அல்லேலூயா. அப்படி மனம் மாறின உடனே ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர், எத்தனையோ ஊழியக்காரர் இன்னைக்கு இருக்கிறாங்க. 2 பாட்டு தெரிஞ்சா போதும் ஊழியக்காரர், கொஞ்சம் 2-3 பாட்டு பாடிட்டா போதும், அப்புறம் ஊழியக்காரன் அம்மாவா மாறிடுறாங்க. இது வரைக்கும் துணி போட்டுக்கிறாங்க, ஜாக்கெட் துணி இது வரைக்கும் போட்டுக்கிறாங்க, இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் துணி போட்டுக்கிறாங்க, அவங்க ஃபாதர் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லல. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களிடத்திலே நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால ஞானஸ்தானம் கொடுத்தா கர்த்தருடைய கிருபையில உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. அதிசயம் நடக்கணும். நீ அதை கடைபிடிக்கணும். ஊழியக்கார சொல்லும் போது, உனக்கு தகப்பனா இருக்கிற அந்த ஊழியக்கார சொல்லும் போது அதை நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் படிப்படியா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். எங்கே யோவான் ஐயா ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1:6 வாசித்து பாருங்க. யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்த வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனமா இருந்தான். அல்லேலூயா. ஊழியக்காருடைய கேட்டகரி.
அல்லேலூயா. இடையில என்ன கட்டியிருந்தாராம்? அப்போ வாரு. இப்ப நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? நூல்ல கொடுத்துக்கிறாங்க, வாரெல்லாம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைனால அடையாளம், தேவனுடைய மகாபெரிய கிருபைனால தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு, சாட்சி வச்சிருக்கிறாரு. அப்படி கர்த்தருடைய கிருபைனால அந்த மனிதனிடத்துல நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது அற்புதம். அல்லேலூயா. மத்தியில கூட சகோதரி வந்திருக்கிறாங்க, சகோதரர் வந்திருக்கிறாங்க. என்ன பேரு? எமிமா. குழந்தை பாக்கியம் இல்ல, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும். முதல் பிறந்த மகளுக்கு கர்த்தர் கிருபைனால ஆண்டவரே அவதாரம் எடுத்தாரு. அல்லேலூயா. தலையில எல்லாம் என்ன இருக்கு? கர்த்தர் கிருபைனால முள்முடி சூடின அடையாளம் அந்த குழந்தைக்கு இருக்குது. விழா எலும்புல என்ன இருக்குது? ஈட்டியால குத்தப்பட்ட இடத்துல அந்த மகளுக்கு கர்த்தருடைய வடுவு இருக்குது. அந்த மகளுடைய முதல் பிறந்த குழந்தைய 2 கையை பாருங்க, ஆணி அடிச்ச தழும்பு இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இது எப்படி சாத்தியமாகும்னா, ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது குறையை நிறைவாக்குறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகளுக்கு மாத்திரம் அல்ல, எத்தனையோ அற்புதம், எத்தனையோ அதிசயம். கணவன் மனைவி இருவருக்கும் தேவன் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். என எத்தனையோ பேருட வாழ்க்கையில கர்த்தர் தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்கார் எல்லா இடத்திலும் போய் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. அப்படி ஞானஸ்தானம் எடுத்தா உனக்கு உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்? கணவன் மனைவி 2 பேரும் உன் வாழ்க்கையில கர்த்தர் கிருபையில 2 பேரும் மனம் திரும்பி 2 பேரும் பாவ அறிக்கை செய்து கடவுள் ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்கார கரத்துல நீ திருமுழுக்கு ஞானத்தான் எடுக்கும் போது இந்த பிள்ளைகளை போல உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிறந்ததே நம்மளை வாழ வைப்பதற்காக, நம்ம கஷ்டங்கள் மாறுவதற்காக, ஜீவபட்சத்திலே பேர் எழுதப்படுவதற்காக. முந்தி அவர் வருவதற்கு முந்தியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்களை இந்த பூமியிலே அங்கீகரித்திருக்கிறார் கர்த்தருடைய கிருபையினாலே. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. 7 வாசித்து பாருங்க. மார்க்கு 1:7. அந்த ஊழியக்காரர் யோவான் ஐயா சொல்றாரு, எப்படின்னா, நீ என்னத்தான் பாக்குறீங்க, இன்னொருத்தர் வராரு. அவர் யாருடான்னா, என்ன உண்டாக்குனவரே அவர்தான். அவர் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சகளின் வார குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனான்னா, விலையேறப்பட்ட தேவன் அவர். நீங்க என்னத்தான் தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், விலையேறப்பட்ட ஊழியக்காரன், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் சொல்றீங்க. இல்ல, நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அடுத்தது ஒருத்தர் வராரு, அவர்தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அவருடைய பாதரட்சத்தின் வார அவரு செருப்பத்தோட நான் தகுதி இல்லாத. யாருன்னா, ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர் தான் இப்படி தாழ்த்த முடியும். ஆண்டவரால அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரரை தாழ்த்த முடியாது. பெருமை இருக்கும், ஒண்ணுமில்லாத பெருமை. அல்லேலூயா. ஒண்ணு இல்லாம பயங்கரமான ஒரு ஆட்டம். இல்ல 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 இல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியக்காரனா அங்கீகரிக்கப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவருடைய பாவகரங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அவருடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒரு ஊழியக்காரன் இருப்பாருன்னா, அந்த ஊழியக்காரன் எப்படின்னா, ஆண்டவர் சொல்றபடி தாழ்ந்து இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியக்காரர் தான் இந்த ஐயா, யோவான் ஐயா. அல்லேலூயா. எப்படியா, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் ஆகாரம், அரகச்சிய வாராள கட்டி கொண்டு தேவ கிருபைனால வனாந்தரத்திலே சுவிசேஷம் ஊழியம் செய்றார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம். தேவ பிள்ளைகளை, பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய ஊழியக்கார், பெரிய பெரிய கார்ல, பெரிய பெரிய அப்படியே இந்தல வர ஆண்டவர் கிருபைனால இருக்கிறாங்கன்னா, ஊழியக்காரர் இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறான்னு நினைக்கிறியா? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம்
மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மார்க்கு 1:8 வாசிங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் 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 அல்லேலூயா. கரம் அவ்வளவுதானா? கரம் இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. யோவானையா சொல்றாரு, எப்படி என்னமா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி? நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நம்ம எல்லாம் எதில் கொடுக்கிறோம் ஞானஸ்தானம்? தண்ணீர. ஸ்தானம் என்றால் என்ன? முழுகுவது. ஸ்தானம் என்ன? குளிக்கிறது. அல்லேலூயா. தெளிக்கிறது இல்லை. ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன? விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் அப்படின்னா என்னன்னா, குழந்தையா இருந்தா ஞானம் இல்லை. குழந்தையா இருந்தா என்ன இல்ல ஞானம். அந்த குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத போது அந்த குழந்தைக்கு நீ பாலை கொடுக்கறியா, தண்ணி கொடுக்கறியா, என்ன செய்யற, ஏது செய்யற, அதுக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய திருமண தேதினா பெண்ணுக்கு 18, 21, 21, ஆணுக்கு, பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21. அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால ஏண்டான்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மெச்சூரிட்டி, நல்ல ஞானம், நல்ல அறிவு, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்து தெரியுன்றதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஒரு வயசு வச்சுக்கிறாங்க. அது போலதான் ஞானஸ்தானம் என்பதும் கூட. கர்த்தருடைய பிள்ளைய ஒரு மனுஷனுக்கு ஞானம் வராம ஸ்தானம் கொடுக்கக்கூடாது. இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றாங்க? பெரிய பெரிய ஐயருங்கன்றாங்க, பெரிய பெரிய பிஷப்ன்றாங்க, பெரிய பெரிய ஃபாதர்ன்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு கூட என்ன பண்றாங்க? தெளிச்சுன்னுக்கிறாங்க. இல்லையா? தவறான உபதேசம். தேவ பிள்ளைய ஞானஸ்தானம் என்பது முழுகுவது. ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்த பிற்பாடு ஸ்தானம் கொடுக்கணும். இததான் கர்த்தர் கிருபையால் அவர் சொல்றாரு. எப்படி? நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணினார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நம்ம ஊழியக்காரு திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஆவியானவர் பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய கிருபை, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அயல் மொழி பேசுகிறேன், அதிசயம் செய்கிறேன். அயல் மொழி பேசுகிறேன், அதிசயம் செய்கிறேன். அல்லேலூயா. பாடு. எல்லாம் பாடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, ஓ ஓ ஓ, ஆமென் ஆமென் ஆமென். குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது பாடு பாடு. ஓ, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீ, காலம் ஓதுகிறோம், காலம் ஓதுகிறோம். அந்த
எதிரிய வென்று விட்டோம், அந்த எதிரிய வென்று விட்டோம், அந்த எதிரிய வென்று விட்டோம், அந்த எதிரிய வென்று விட்டோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, எங்க கூட இருப்பவரே, எங்க கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. கர்த்தருடைய பிள்ளைய சத்துரு ஜெயம் எடுக்கணும்னா ஞானஸ்தானம். நாங்க ஜலத்தால ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், அவரு பரிசுத்தாவியால் உங்களுக்கு ஞானஸ்தானம். பரிசுத்தாவியே நீ பெறும்போது, ஞானஸ்தானம் பெறும்போது இன்னும் அழுத்தம் திருத்தமா. அப்ப நான் ஏன் அடிக்கடி அதை சொல்றேன்னா, ஆண்டவரால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களிடத்துல நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது சூனி வச்சா பலிக்காது, மாந்திரிகம் கிடையாது, மையி கிடையாது, கூடு விட்டு கூடு பாவிர ஆவி தொடாது. ராவகாலம் யமகண்டம் ஒன்னும், நல்ல நாள் கெட்ட நாள், இந்த நாள் சிறந்தது அந்த நாள் சிறந்தது ஒன்னும் இல்லை. தேவ கிருபைனாலே. ஏண்டான்னா உன்னை வழிநடத்த உன் மேல பரிசுத்தாவியானவர் ஆசீர்வாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியான எதனால உனக்கு ஆசீர்வாடுறாருன்னா அவரை கேட்டுட்டு போன ஜெயந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவன் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா ஞானஸ்தானம். மனம் திரும்பி ஞானஸ்தானம். அல்லேலூயா. மனம் திரும்பிட்டு சூனிகார இடத்துல போகக்கூடாது, ஒருத்தரை கெடுக்க போகக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு உன் பேர் மேல பயங்கரமான ஒரு சம்பவமான ஒரு துக்க செய்தி தூர செய்தி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. 9, 10 வாசிங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவரா புறாவை போல தம்மேல் இறங்குறதையும் கண்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் ஊழியக்கார யோவான் ஐயா ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் தெளிச்சாரா, மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிச்சாரா? யோர்தான் நதியில யோவான் ஸ்தானக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுகு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தானம் என்றாலே முழுகுவது. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, இந்த 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023ஆம் வருஷத்துல, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ பிள்ளையே, ஆவியானவர் எப்படி வந்தாராம்? புறாரூபம் ஒன்று அவர் மேல. நீ ஞானஸ்தானம் பெற்றுட்டு பரிசுத்தாவியை பெறாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தாவி என்பது ஒரு வரம். கர்த்தருடைய கிருபையாலே அதை நீ பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய கிருபையாலே. தோபிள்ளையே, இந்த சபையில வந்திருக்கிற பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையே, ஒருவேளை நீ ஏதோ ஒரு கட்டல் இருக்கிறியா, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டு இருக்கிறியா, உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையா, உன் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, உனக்கு முன்னாடி உன் சொந்தக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, அப்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்கார கரத்துல நீ என்ன செய்யணும்? எங்கிருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன்னு நீ பார்த்து மனம் திரும்பி குடும்பத்தோடு ஞானஸ்தானம் எடுங்க. உங்கள் குறைகளை ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை. இத்தனை ஆண்டு உனக்கு எத்தனையோ வயசாயிருக்கலாம். இப்போ கர்த்தருக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். என்ன உன் வாழ்க்கையில யோசிச்சு பாரு. ஆனா கர்த்தருடைய கிருபையினால ஞானஸ்தானம் எடுத்த சின்ன பிள்ளைங்களை பாருங்க, உன்னை காட்டியிருந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்குது. காரணம் என்னடான்னா, ஆண்டவருக்கும் அவங்களுக்கு நேரடி டீலிங். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரடி டீலிங். அவங்க ஜெபம் பண்ணா கேட்கப்படும். அவங்க ஜெபம், அவங்க மேல கர்த்தருடைய கிருபையினால ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் அடிச்சாக்க பிரச்சனை இல்லை.
ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிற்பாடு வீட்டுக்காரர் அடிச்சாக்கா, ஐயோ நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம். அல்லேலூயா. உன்னை அடிச்சாவே இப்ப என்னவோ தெரியல, எனக்கு தான் ரத்த காயம் ரண காயம் ஆகுது. அல்லேலூயா. ஏன் அவங்கள அடிக்கல, நீ அவங்க மேல ஒருத்தர் இருக்கிறாருல்ல. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க மேல ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவங்கள தொட்டா விட்டுருவாரா? இதுக்கு முன்னாடி தொட்டவங்க வேற, இப்போ தொட்டா என்ன ஆகும்? கை வலிக்கும், கால் வலிக்கும், ரத்த காயம் ரண காயம். ஐயோ இனி உன்னை என்ன பண்ண, அடிக்கிறது கோவமே வந்த கூட திட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஏன்? அவங்க மேல யாரு இருக்கிறது? கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம். ஞானஸ்தானம் ஒருவேளை எடுக்கலையா? இத்தனை ஆண்டு காலம் நாளையும் காலத்தையும் வருஷத்தையும் வீணாக்கிட்டியா? உனக்காக ஆண்டவர் பேசுறார். உண்மையில இரக்கம் உள்ள தேவன் பேசுறார். ஆண்டவர் பிறந்த நன்னாளிலே நீ உன்னை ஒப்பு கொடு. உன் வாழ்க்கையிலே மறுரூபம் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க்கு 1:11-12. அன்றியும் நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை. அவர் பிறந்த நாளிலே அவருக்கு நடக்கிற அற்புதத்தை பாருங்க. திரியேக தேவன் தான் ஆண்டவர். ஞானஸ்தானம் எடுத்த உடனே அபிஷேகம் பெறாரு. அபிஷேகம் பெற்ற உடனே வானத்திலிருந்து பிதாவோடு பேசுறாரு. அல்லேலூயா. உணர்வடைகிறாரு. ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கூட நல்லது எது கெட்டது எது, எங்க போனோம் எங்க போக கூடாது, எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். அந்த உணர்வை நீ சரியா கவனிச்சு சரியா போயிட்டீனா ஆபத்திலிருந்து தப்பிச்சுவேன். அவர் ஏதோ பேசுறாரு ஏதோ விட்டுருவாருன்னு கர்த்தருடைய நீ அற்பமா நினைச்சினா காரியத்துல சிக்கிக்குவேன். உன்னை நல்ல வழியிலே நடத்தும்படி அந்த அபிஷேக தேவன் உன்னோட ஆசீர்வாடுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9-10 ஒரு வாசிங்க. அவ்வேளையில கர்த்தருடைய தூதன் அவர் இடத்துல வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மது கோரி கோரி, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைத்தவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைத்தவரே, எங்கும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதரோ. எங்கும் ஒளிமயமே. ஆமென் ஆமென். எங்கும் ஒளிமயமே துணையாளரே,
உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. கோரி கோரி கோரி. ஐயா வாழ்க. ஓ வல்லமே வல்லமே. உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே இங்கு மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற யாவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற வல்லம வல்லம பரிசுத்தாவியானவரே மாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். கடைசியா வாசித்து கடந்து போவோம். லூக்கா 2:11 முதல் 14 வரை. ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணியில சுற்றி முன்னணையில கிடந்திருக்க காண்பீங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால இதுபோல் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார். அவரு குழந்தையா இருக்கிறாரா இல்லையா? இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, குழந்தை பொம்மையை பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சுக்கின்னு தொட்டில் கட்டிட்டு ஆராட்டி நிற்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பேரா? தொட்டில் குழந்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, அற்புதம் செய்தாரு, அதிசயம் செய்தாரு. அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. தன் 30வது வயதுல ஞானஸ்தானம் எடுத்தாரு. கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குழந்தை தெய்வமா இயேசு. ஹல்லேலூயா. குழந்தை தெய்வம். குழந்தையாவ இன்னும் அப்படி வளர. நீ குழந்தையா பிறந்த, நீ குழந்தையா இருக்கும்போது வளரவே மாட்டியா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் என்னவா? குழந்தை. அவர் குழந்தை தெய்வம். ஒன்னும் குழந்தையவே இருக்கிறார் அவரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் இன்னும் ஒன்னும் மூட நம்பிக்கை ஒன்னும் போல பாருங்க. ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வர போறாரு கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த ஸ்தலமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தூண்டி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பெரியும் உண்டாவதா என்று சொல்லி தேவனை துதித்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னத எல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய கிருபையினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க. எத்தனை பேரு? ஹல்லேலூயா. வல்லம் இறங்கட்டும். புத்தாடு அணிந்த தேவனை தொழுது கொள்ள வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் பெருகும்படியாக ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை,
தெய்வத்திற்கே மகிமை. என்ன தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. உன்னை தேடி வந்து மீட்டாரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வல்லம வல்லமாமே ஊரவாளதானம். ஐயா வாழ்க வல்லம வாழ்க நாமம் வாழ்க. ஐயா எளிமையான எங்களையே என்று நினைத்தவரே எளிமையான வல்லம பரிசுத்த ஆவியானவரே. ஓ தேவனே தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எளிமையான எங்களையே என்று நினைத்தவரே எங்கம் ஒளிமயமே எங்க துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கம் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, நீ பிறந்த நோக்கமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உன் நாமத்தை தொழுதி கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் இந்த நல்ல நாளிலே அநேக ரட்சிக்கப்பட்ட ஒரு நாமம் மேம்பட தேவன் சகல கிருபைகளை தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த செய்தி கேட்டவர்களையும் பார்த்தவர்களையும் இன்னும் அநேக அநேக ஆசீர்வாதங்களாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியம் இன்று என்றும் சதாகாலங்களில் அடியோடு சகல பரிசுத்தவாண்டும் கர்த்தர் பிள்ளைகள் யாவோடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து அதிசயங்களை செய்து சாட்சியாய் உருவாக்குவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. அதே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.